மும்பை துளுவ வேளாளர் அகமுடையார் சேவா சங்கத்தின் 17ஆம் ஆண்டு குடும்ப சங்கம ஆண்டு விழா முலுண்ட் மேற்கு ஜவஹர்லால் நேரு ரோடு வித்யா மந்திர் பள்ளி சுதா மாத்ரே அரங்கில் வைத்து மாலை 6:30 மணிக்கு நடைபெற்றது. சங்க தலைவர் கே. கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெண்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் விழா துவங்கியது. எம். முத்து வரவேற்புரை ஆற்றினார். எம். தர்மன், எம். உதயகுமார், என்.எஸ். ஏழுமலை, எஸ்.எம். ஆதிமூலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கடந்த ஆண்டு காலம் சென்ற சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் விபத்தில் உயிரிழந்த 10 இராணுவ வீரர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பெண்களுக்கான இசை நாற்காலி போட்டி, சிறுவர் சிறுமியர் பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி, பாட்டு போட்டி, நடன போட்டி ஆகியன இடம்பெற்று இருந்தது. தலைவர் கே. கருணாநிதி சங்க செயல்பாடு குறித்து உரையாற்றினார். ஆர். சுப்பிரமணியன், பி. ஆறுமுகம்பிள்ளை, கே. அருள் ஆகியோர் சங்கம் குறித்து பேசினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சங்க நிர்வாகிகள், நன்கொடையாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். குடும்ப சங்கம விழாவில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியை எம். முத்து தொகுத்து வழங்கினார். கே. நாராயணன் நன்றியுரை ஆற்றினார். 17ஆம் ஆண்டு குடும்ப சங்கம ஆண்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சங்க தலைவர் கே. கருணாநிதி, செயலாளர் எம். உதயகுமார், பொருளாளர் எம். தர்மன், தணிக்கையாளர் கே. நாராயணன், ஆலோசகர்கள் டி. மணி, எம். முத்து, என்.எஸ். ஏழுமலை, செயற்குழு உறுப்பினர்கள் கே. நாராயணன், கே. ஜெயபால், ஜி. ரமேஷ், பி. கந்தன், வி. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.